அவர் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன வேண்டுதலோடு வந்திருக்கீங்களோ அந்த வேண்டுதலை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து தான் அனுப்ப போறார். ஹல்லேலூயா. அதற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடையும் கர்த்தர் இன்றைக்கு நீக்க போறார். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னால். யாருக்கு முன்னாடி? நமக்கு முன்னாடி. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு முன்னாடி கர்த்தர் போக போறார். அவர் எனக்கு முன்னாடி போயிட்டாருன்னா என் வாழ்க்கையில் எந்த தடையுமே இருக்காது. ஆமென். அதனால கரங்களை தட்டி சொல்லலாம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் நீர். கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. இன்னொரு முறை, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் இதுவரையில் நீர் தாங்கினதற்கு நான் மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். ஒரு ஆச்சரியமான காரியத்தை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமான ஒரு தெய்வ மகிமை இது ஆலயம் முழுவதும். ஆச்சரியமா உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகங்களும் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும். நாம் அவரை பார்த்து ஆச்சரியமானவரே அதிசயமானவர் என்று சொல்ல சொல்ல உங்க மேல ஒரு வல்லமையை கர்த்தர் அனுப்புகிறார். அநேகர் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுறீங்களோ, உங்க இதயத்துல முழு விசுவாசத்தோடு அவரை அறிக்கையிடுகிறீர்களோ, நீர் உண்மையாகவே ஆச்சரியமானவர். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்களேன், ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஒரு பிள்ளையை போல சுமக்கிறவர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. அன்னைக்கு மோசே சொல்லுகிறார், ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் சுமக்கிறது போல நீங்கள் இதுவரைக்கும் வந்த நாள் வரைக்கும் உங்களை கர்த்தர் சுமந்து கொண்டு வருகிறார். நீங்க எத்தனை பேர் அவருடைய அன்பை நினைச்சு சொல்றீங்களோ, உங்களுடைய கிருபை இருந்ததுனால தான் நான் இது வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய அன்பு எனக்கு கிடைச்சதுனால தான் நான் இது வரைக்கும் நிற்கிறேன்ப்பான்னு எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்றீங்களோ, உம்முடைய அன்பு ஆச்சரியமானது, உம்முடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது, உம்முடைய கிருபை ஆச்சரியமானது. எல்லாரும் உங்க முழு இருதயத்தோட, உங்க முழு பலத்தோட,
உங்க முழு ஆத்மாவோடு சேர்ந்து நாம் எல்லாரும் சொல்லலாமே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தியே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தியே, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே, ஆச்சரியமானவனே என் வாழ்வின் அதிசயமானவனே, ஆச்சரியமானவனே என் வாழ்வின் அதிசயமானவனே. உங்க கையை வைத்து சொல்லுங்களேன், ஆச்சரியமானவனே அதிசயமானவனே. அநேகருடைய வலது கையை கர்த்தர் பிடிக்கும். ஆச்சரியமானவனே. எத்தனை பேர் பயத்தோடு வந்திருக்கிறீங்களோ, எத்தனை பேர் நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, உங்க வலது கையை கர்த்தர் இன்னைக்கு பிடிக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, அவரை பார்த்து, நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர். ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயமானவர். சொல்லுங்க பார்க்கலாம், ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசய